அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கப் ரவையை வச்சு ஒரு 1/2 கிலோ அளவுக்கான ஹல்வா தான் செய்ய போகிறோம். செம சூப்பராக நல்லா எம்மியாக இருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரவை கேசரி எதுவுமே பண்ண மாட்டீங்க, இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணல, வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா? செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பிளான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை ரவை இருந்தால் கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. எந்த ரவை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். குண்டான ரவை, பொடியான ரவை எது வேணாலும் நீங்கள் வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் உருகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சிம்லேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கோங்க. ரவையோட பச்சை வாசம் நல்லா போகணும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ரவை வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ண போகிறோம். இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதுக்கு 3 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மெஷரிங் கப் இல்லைனா எந்த பாத்திரத்தில் வேணால் நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ ரவை போய் பார்க்கலாம். ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா வாசமும் வருது. தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடானாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே வறுபட்டுருச்சு இல்லையா? இப்போ அடுப்பு சிம்மில் தான் இன்னும் இருக்குது. நம்ம கொதிக்க வச்சிருந்தோம்ல தண்ணி, அதை இதில் சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். இந்த அளவு மட்டும் மாற்றிடாதீங்க, தண்ணியோட அளவு மட்டும். அப்போ தான் நமக்கு அல்வா பதத்துக்கு வரும். நம்ம முதவே ரவை வந்து பவுட்ரு பண்ணிட்டோம், வறுத்துட்டோம். அதனால் சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும். எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். கட்டிகள் இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ரவை நல்லாவே வெந்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை வெந்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை தனியாக இறக்கி வச்சுக்கோங்க அடுப்புலேருந்து. இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1.5 கப் அளவு கூட வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு மட்டும் கம்மி பண்ண வேண்டாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த பாத்திரத்தை இறக்கிடலாம். திரும்பவும் நம்ம ரவை வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க, கட்டிகள் படும். இந்த கரண்டி வச்சதோட இந்த மாதிரி விஸ்க் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டிகள் வந்து எல்லாமே சீக்கிரம் உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கட்டிகள் எதுவுமே இல்லை. இப்போ கட்டிகள் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக மட்டும்தான் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதை அடுப்பு சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நம்ம ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோமா, இப்போ தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். அடுத்து ஹல்வானாலே நெய் தான். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட கலர் இந்த கலர் வந்துருச்சு. இப்போது நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கணும்னு சேர்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் அது ரவை கேசரி மாதிரி தானே இருக்கும்னு நினைக்கலாம். கண்டிப்பாக ரவை கேசரி மாதிரிலாம் இருக்காதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹல்வா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். நம்ம ரவை வந்து அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் இது போடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஹல்வா பார்த்துக்க அது நமக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல, எம்மியாகவும் இருக்கும். இது ரவை கேசரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சத்தில் கெட்டியாகும் இல்லையா, இது கெட்டி ஆகவே ஆகாது. நீங்கள் நெய் இந்த அளவுக்கு சேர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணியோட அளவு மட்டும் குறைச்சிடாதீங்க, அப்போ கெட்டியாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. விருப்பம் இருந்தால் இன்னும் நெய் சேர்க்குன்னா சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நெய் சேர்க்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டும் போகாது. 2-3 நாள் வரைக்குமே இதை வச்சுக்கலாம். சீக்கிரமாக கெட்டியும் படாது. தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் கம்மி பண்ணாதீங்க. இந்த மாதிரி எதுவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.